அது நமக்கு இந்த தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்படுறோம்னாலே அதில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை இந்த வீடியோவோட நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிஸ் டே ஃபஸ்ட்டு எப்போ எதெல்லாம் எந்தெந்த ரீசனுக்காக அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு செலிப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு போதும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மேட்ரிஸ் டே அப்படின்னு சொல்லி ஜனவரி, அதாவது தமிழ்நாடு தியாகிகள் தினம்னு ஒன்று சொல்லுவாங்க, ஜனவரி 25. அது எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா தமிழ் மொழி தியாக நாள். தமிழ் மொழிக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்களோட நினைவாக கொண்டாடுறது தான் அந்த தியாகி நாள். ஓகேங்களா? ஸோ அதை தான் தமிழ் லாங்குவேஜ் மேட்ரிஸ் டே, தமிழ் மொழி தியாக நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜூலை 17. ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தியாகிகள் நாள் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா தமிழ் இயக்கங்களுக்காக போராடின அறிஞர்களுக்காக வச்சு வர்றது தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 17 ஒரு தியாகிகள் நாள். அப்போ யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியாகி ஆர்யா, அடுத்தது தியாகி சங்கரலிங்கனார், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தியாகி செண்பகராமன். இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். இவங்களுடைய நாள் தான் வந்து அந்த தியாகிகள் நாள், தமிழ் இயக்க அறிஞர்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது ஜனவரி 30. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வராது. இது ரெண்டுமே தமிழ்நாட்டில் வர்றது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவருடைய டெத் ஆனிவர்சரிக்காக தேசிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியாகிகள் தினம் கொண்டாடுறாங்க. இதை தான் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வீரர்களுக்கு, சுதந்திர வீரர்களுக்கு, அவங்களுக்குலாம் தியாகிகள் பண்ணுறதுக்காக கொண்டாடுற ஒரு நாள். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிங்க டிஃப்ரென்ஸை, அப்போ தான் கிளியராக ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ.